அக்னீஸ்வரன் இதுல அழைப்பு விடுச்சிங்க, பிரம்மாண்ட கட்சி வரும், நீங்க வெளிப்படையான அழைப்பு தாவேகாவுக்கு இருந்தது, வாங்க உங்களை நாங்க காப்பாத்துறோம் அப்படின்லாம். தாவேகா ஒரு நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க. இதுல பழனிசாமி அவர்களோட அடுத்த கணக்குன்றது என்னவா, என்ன எப்படி இனி கூட்டணி கணக்குகள் போகும்னு நினைக்கிறீங்க? முதல்ல முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் வரும்போது என்ன சொன்னாங்க? அவரை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் 3 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படின்னு. 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சார். அந்த 4.5 வருஷத்தில் இந்தியாவில் யாருமே 7.5 என்கிற ஒரு சிந்தனையை யாரும் இதுவரைக்கும் பண்ண முடியல. ஆனால் அவர் நடைமுறைப்படுத்தினார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திமுக கூட அதை 10% அவங்களால உயர்த்த முடியல. அதனால் அந்த 4.5 ஆண்டு காலம் கழித்து கட்சி என்ன தான் போனாலும் முதலமைச்சர் பதவி தான்ப்பா, கட்சி எப்படிப்பா அவர்கிட்ட வரும் அப்படின்னா 2 பொதுக்குழுவை கொட்டி கட்சியை கைப்பற்றியாச்சு. அதே கைப்பற்றல, சட்ட ரீதியாக பொதுக்குழு வச்சுக்கிட்டாரா? ஆகவே இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் எடுத்தவர் என்ன ஒன்று தெரியுங்களா? தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் அவர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக கரூர் சம்பவத்தில் பேசினார். பேசியவர்களுக்கு அந்த 12 தீர்மானத்தில் ஒரு நன்றி தீர்மானம் கூட இல்லை. சரி, எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி தீர்மானம் இல்லை. அந்த 41 குடும்பங்களில் இறந்தார்களே பிஞ்சு குழந்தைகள், ஆனா அவங்களெல்லாம் அக்னீஸ்வரன் அந்த இடம் தான் சொல்லுது. சட்டமன்றத்திலேயே சொன்னாங்கல்ல, நீங்க என்னங்க உங்க கட்சியை விட தாவேகாவுக்காக இவ்வளவு பேசுறீங்க. என்ன அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்ததுன்னா, அக்னீஸ்வரன் விஜய் மீது எந்த தவறுமே இல்லை, முதல் நாள் எடுத்த ஸ்டாண்டுன்றது அனுபவமே இல்லை அப்படின்னு 50-50 இருந்தவங்க காலம் போக போக அதிதீவிர தாவேகா நிலைப்பாடு. விஜய் மேல தவறே இல்லை, நீங்க தான் சதி செஞ்சீங்கன்னா சொன்ன பிறகும் தாவேகா இல்லை, நாங்க தான் முதல்வர் வேட்பாளர்னு அவங்க அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் நான் கேட்கிறேன், பழனிசாமி அவர்களோட அடுத்த கட்டம் என்ன? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரித்ததினுடைய விளைவாகத்தான் சற்று இலகுவாக அவர்களை நடத்தினார்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கலையே. அதைத்தான் இப்போ சொல்ல வரேன். முதிர்ச்சி இல்லையே. எத்தனை தேர்தலை நம்ம தேர்தலில் நின்றோம்? ஒரு விஷயம் சார், விஜயன் சார், 37% எடுத்த திமுகவை அதிமுக திமுக தான் எங்கள் எதிரின்னு வச்சிருக்கிறாங்க. சரி, 37% எடுத்த திமுகவை 33% எடுத்த அதிமுக எதிர்க்கிறது. சரி, நேர் எதிர்போட்டி. சரி, 37% எடுத்த திமுகவை 8.2% எடுத்த நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது. நேர் போட்டி. சரி, கூட்டணியே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவிற்கு பிறகு தனி மனிதராக சில முரண்பாடுகள், தந்தை பெரியாரை அவர் ஆரம்பத்திலே ஆதரித்தது, அது விமர்சனங்கள் மறுக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் தனியாக யாருடனும் கூட்டணி இல்லாமல் சரி அவர் நிற்கிறார் என்றால் அவர் திமுகவை எதிர்க்கிறார். எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று சிலர் சொல்லுகிறார்களே, 8.2% எடுத்த சீமான் அவர்களா அல்லது 33% எடுத்த அதிமுகவா? எங்களுக்கும் திமுகவும் என்று சொல்லுகிறீர்களே, எத்தனை சதவீதத்தில் உங்கள் போட்டி? அது இருக்கட்டும். இல்ல, இப்ப நான் கேட்கிறேன் என்ன சார், இப்ப சீமான் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, இனி விஜய் சார் நீங்க அதுதான் சார், அதாவது எப்படி பேசினாலும் நாம் கேள்வி சொன்னா பதில் சொல்லணும். ஒருவேளை நான் பதில் சொல்லிட்டேன்னா அந்த கேள்வியை திருப்பி சொல்லு, அல்லது பதில்ல இருந்து உன் கேள்விக்கு வர்றீங்க, அது முக்கியம் இல்ல. திமுகவும் எல்லாரும் திமுகவை தான் எதுக்குறீங்க, நீங்களும் எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்றீங்களே, எத்தனை சதவிகிதம்? இல்ல அக்னீஸ்வரன், அதை நம்ம பேச வேண்டி இருக்கு. அதை தாவேகாவினர் இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க, அதை தாவேகாவினர் கூட கேட்கலாம், அவங்க வியூக வகுப்பாளர்கள்லாம். நான் என்ன கேட்கிறேன்னா, இனி பழனிசாமி அவர்களோட அந்த மெகா கூட்டணி, அந்த பிரம்மாண்ட கட்சி, அந்த கணக்குகள்லாம் இனி எப்படி போகும்னு கேட்கிறேன், எப்படி இனி நடக்கும்ன்றது. சார் நான் அதை தான் இப்படி ஆரம்பத்திலிருந்து அதை தான் சொல்ல வரேன் நான். நீங்க தமிழ்நாட்டில் 69,000 பூத்துகள் இருக்கு. தேர்தல் ஆணையத்தின்படி 2,17,000 அந்த அரசினுடைய தகவல்.
அப்படி இருக்கிற போது எத்தனை முறை 180 தொகுதிகள் போயிட்டாருங்க. ஆகவே மக்களினுடைய நாடி துடிப்பையும் அவர்களுடைய திட்டங்களையும் திமுகவினுடைய வெறுப்பையும் அறுவடை செய்யக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக தான். அதை நீங்க அப்பயே செஞ்சிருக்கலாமே கரூர் டைம்லயே. அதுக்கு எதுக்கு நாளைக்கு திரு அஜித் அவர்கள் வந்தாலும் நான் கேட்கிறேன், இப்படி சொல்லுவோமே, இவர்களை விட உத்தமராகவும் உண்மையாகவும் உழைத்து தான் யாரையும் ஏமாற்றாம தான் கேப்டன் விஜயகாந்த் வந்தார். அவரை ஏன் கலைஞர் அவர்கள் முதுபெரும் தலைவர் கூப்பிட்டாரு? அவர் 60 ஆண்டு காலம் அரசியல் சார். டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏன் பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்றீங்க? இல்ல இல்ல நீங்க சொன்ன பொதுச் செயலாளர் கூப்பிட்டா மட்டும் ஏன் கூப்பிட்டீங்க? நாளைக்கு சிவகார்த்திகேயன் கட்சி ஆரம்பிச்சு இளைஞர் பட்டாளம் வந்தாலும் எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் அப்படின்னா திமுக தனியா நிக்குமா? உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் அது ஜனநாயகம். எடப்பாடி எதிர்பார்த்தால் அதிமுக எதிர்பார்த்தால் அது பலவீனம். இல்ல இல்ல தவறே கிடையாது, நல்ல விஷயம் தான். அதுல என்ன நுணுக்கமான வேறுபாடு அப்படின்னா, இந்த திமுக அன்றைக்கு தேமுதிக டாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மறைமுகமா இருந்தது, வெளிப்படையெல்லாம் சொல்லலை. கலைஞர் அவர்கள் அப்போது பிரியன் அவர்களுக்கு நினைவிற்கும் நேர்காணல் அப்ப விவாதமே போயிட்டு இருந்தது. நாளைக்கு முடிஞ்சிரும்ன்ற இடத்தில் கடைசி நேரத்தில் அது ஓப்பன் அழைப்பெல்லாம் யாரும் கொடுக்கல, முடிஞ்சிரும்னு சொன்னாங்க, அது போச்சு. ஆனா அதற்கான பலனை திமுக அனுபவிச்சு. எப்படின்னா எல்லாரும் களத்துல ரெடி ஆயிட்டாங்க, தேமுதிக வரும் அப்படின்னு. தேமுதிக வரலன்னு அதிமுகவினர் வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியன் சுட்டி காட்டுவது, நீங்க வெளிப்படையா அழைப்பை கொடுத்துட்டீங்க, நீங்க அவர் வரலன்றது. இப்ப பின்னடைவு யாரு? அதே திமுகவுக்கு ஏற்பட்ட பின்னடைவு தானே அதிமுகவுக்கு. அதைத்தான் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. சார் நீங்க இது பின்னடைவா இல்லது இதுவாக போதா, அதெல்லாம் இங்க கேள்வியே கிடையாது. அரசியல் எதிரின்னு ஒரு கட்சியை சொல்லிட்டீங்களே திமுகவை, கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லிட்டீங்கல்ல, அப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன? 2 பேரும் எதிர்ப்போம். இல்ல இல்ல இன்னும் அவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஜனவரி 9ஆம் தேதியா ஜனநாயகம் படம் வரட்டும். அதுக்கு இதுக்கு என்னங்க, அது வந்துடட்டும் சார். அதுல ஏதாவது சட்டச்சிக்கல் வந்துருச்சுன்னா திரும்ப அதிமுக குரல் கொடுக்கணும். அது வரட்டும். வந்ததற்கு பிறகு ஏற்கனவே ஒரு தகவல் உண்டு இல்ல, என்னங்க இந்த 2026 தேர்தலில் எப்படி பார்ப்போம், வெற்றி பெற்றா வருவோம், அப்படி இல்லை நான் படம் நடிக்க போயில. நான் கேட்பது ஒண்ணு, இபிஎஸ் அவங்களோட கணக்கு என்ன சார்? அதுதான் சார், என்ன சார் கணக்கு அது? நான் ஒரு விஷயம் சார், ஒரே ஒரு விஷயம் சார், திரும்ப 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 நீங்கள் கேட்டாலும் ஒரே ஒரு பதில மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு சார், முதல்ல ஒரு பணிவான வேண்டுகோள்னே வச்சுக்கோங்களேன், நான் அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன கேட்க மாட்டாங்க, முதல்ல பத்திரிகையாளரை சந்திங்க. தாவேகாவினுடைய தலைவர் பத்திரிகையாளரை சந்திங்க. முதல்ல அரசியல் கட்சி வந்துட்டீங்கல்ல, பத்திரிகையாளரை நீங்க சந்திங்க, பிரியன், அப்புறம் மத்தத பாப்போம். அதுல நீங்க சொல்லுங்க, ஏங்க நீங்க அரசியல் கட்சியில அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, அப்போ உங்களை நம்பி இதுவரைக்கும் எத்தனை கட்சிகள் வந்ததுன்னு பத்திரிகையாளர் கேட்பாங்கல்ல. இப்போ கிட்டத்தட்ட பழனிசாமி அவர்களோட வியூகம்ன்ற இடத்துல அக்னீஸ்வரன் தாவேக மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஏன் இப்படி அப்படின்ற அந்த தன்மை இருக்கு. ஆனா அடுத்த கட்டம்னு எதுவா போகும்ன்றது தானே, நம்ம கூட்டணியா ஒரு சந்திப்பாரா இல்ல அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி அதிமுக பாஜகவே போதும், நீங்க சொன்ன மாதிரி பாமகவோ இல்ல மற்ற கட்சிகளை வச்சு பொசிஷன் பண்ணலாம்னு நினைப்பாரா? எப்படி கூட்டணி கணக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலா தற்சமயத்துக்கு வந்து பாஜக அதிமுக வந்து பிளாங்கா தான் இருக்காங்க. ஆக்சுவலா என்ன எந்த கட்சி வரும்னு தெரியாது. விஜயும் கூட விஜய்க்கிட்டையும் எந்த கட்சி போவாங்கன்னு தெரியாது. அவர் வந்து அவர்கிட்டையும் அந்த கட்சி போவாங்க இந்த கட்சி போவாங்கன்னா அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணி கடைசி கட்டத்தில் அவர்கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பிஜேபி அங்கே இல்லை, அவர் தனியாக தான் இருக்கார். பிஜேபி இருக்கிறது தான் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் யாருக்கு, அதிமுகவுக்கு. அதனால தான் அந்த கூட்டணி சரியா கட்டமைக்க, பிஜேபி இருக்கிறதுனால தான் அதிமுக கூட்டணி சரியா கட்டமைக்க முடியல. பிஜேபி இல்லை வச்சுக்கோங்களேன், அது வந்து அதோட ஸ்கோப்பே வேற மாதிரி இருக்கும். அதோட டைனமிக்ஸாவே ஒரு மறைமுக செய்தி அதுதானே சொல்றாங்க. எங்களுக்கு பிஜேபி தான் இஷ்யூ, அதிமுக இல்ல. பிஜேபி தான் இஷ்யூ. பிஜேபி இல்லாட்டி தாவேக அதிமுகவே கூட சான்ஸ் இருக்கு. அதுவும் அதுக்கே கூட கடைசி கட்டத்தில் அதுக்கே கூட சான்ஸ் இருக்கு. அதனால இப்ப இருக்கிற நிலைமை வந்து தற்காலிகமா தான் நான் பாக்கிறேன். அது நிரந்தரமா பாஜக இல்லாத இருக்கணும், அந்த இடத்துல இல்லாத இருந்தா அதுக்கான வாய்ப்பு இருக்கு அக்னீஸ்வரன். அது தற்காலிகமா நிரந்தரமா அவைகள் எல்லாம் அதை பத்தி எல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கவலைப்படலைங்க. தன்னை நம்புகிறார், தன் இயக்கத்தை நம்புகிறார். எங்கிட்டு சுத்தினாலும் நான் கேட்கிறேன் சார், நீங்க மக்கள் நல கூட்டணி மாதிரி நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? திமுக ஓட்ட பிரிப்பீங்க அல்லது அதிமுக ஓட்ட பிரிப்பீங்க? 2 பேரையும் சமமா பிரிச்சாலும் திரும்ப அதிமுக ஆளுங்கட்சி அல்லது திமுக எதிர்கட்சி, அப்படித்தானே நிலைமை. உங்களுடன் வர வேண்டியது ஒன்னு காங்கிரஸ்
சுவாமிநாதன். அதையாவது நீங்க சொல்றீங்களா? திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ் இவர்களை வைத்து சுவாமிநாதன். நீங்கள் இது பண்ண போறீங்களா? இந்த அதையாவது சொல்லுங்க. அதுக்கு தான் நீங்க பத்திரிக்கையாளர் முதல்ல சந்திங்க. இந்த ஒரு நாட்டு மக்களுக்கு விமர்சனத்தை தெளிவாயிரும். வைக்கிறாங்க. தாவேகா என்ன செய்யும் அப்படின்றது அவங்க புதிதாக வந்தவர்கள். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அவங்க ஒரு பரிட்சார்த்த முயற்சியை எங்க செல்வாக்க கூட காமிக்கலாம், வெற்றி தோல்வின்றதை தாண்டி. இதுல அதிமுக வந்து மீண்டும் மீண்டும் கூட்டணின்ற விஷயத்தை அவங்க தான் கமிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி அமைப்போம், கவலைப்படாதீங்க, அமையும்ன்றது ஏன் அதை சொல்லணும்? நம்ம தனிச்சே ஜெயிச்ச கட்சி தான். அதிமுக பாஜகவே வெற்றி பெறும்னு சொன்னாலே போதுமே. அது வரட்டும்னு இல்லாம அந்த கூட்டணிக்குள் பழனிசாமி அவர்கள் ஏன் அதை கமிட் பண்றாங்க? ஆட்சியமைக்கணும் பலமுறை சொல்லிட்டார் சார். இல்ல நீங்கள் பழனிசாமி அவர்கள் தாங்க திரும்ப இப்ப கூட என்ன பேசுறாங்க? பலமுறை சொல்லிட்டாரு. கூட்டணியை பத்தி கவலைப்படாதீங்க. சொல்லிட்டே இருக்கணும். தாவேகா பேசும்போது சொல்லணும்னு அவசியம் இல்ல, இல்ல சார். கூட்டணியை பத்தி பேசாதீங்க சார். இப்ப பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி 24 இருந்து எத்தனை முறை நாங்க மெகா கூட்டணி அமைப்போம், பிரம்மாண்ட கட்சி வரும்னு சொன்னவரே பழனிசாமி அவங்க தானே. அதுதான் அந்த கணக்கை தான் கேட்கிறேன். சுவாமிநாதன் ஏன் கூட்டணிக்குள்ள போறாங்க? அவங்க கூட்டணி இல்லாட்டியும் ஜெயிப்போம்னு சொல்ல வேண்டியது தானே? இல்ல நிச்சயமாக இல்ல. அந்த பழைய கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இன்னைக்கு இல்ல. அது அக்னி அண்ணன் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு காலகட்டத்துல அது வந்து விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல கூட்டணியே தேவையில்லை. கூட்டணிக்கு வந்து சின்ன சின்ன கட்சிகள் அமைப்புகளை சேர்த்துக்கிட்டா கூட அவங்களை கூட இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட வச்ச கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அளவுக்கு இருந்த இயக்கம் இன்னைக்கு கடந்த ஒரு 10 தேர்தல்களாக தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர் தொண்டர்கள் மத்தியில நம்பிக்கை விதைக்கணும். அடுத்து நம்ம ஆட்சிக்கு வர போறோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் கூட்டணி வரப்போது, மெகா கூட்டணி வருது, பிரம்மாண்ட கூட்டணி வருது என்பது போன்ற வார்த்தைகளை சொல்றாங்க. பேசலாம். இந்த புள்ளி ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம இதுக்குள்ளே இன்னும் கூட பேச முடியும்னு நினைக்கிறேன். அப்ப தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு தான் கூட்டணி குறித்து பேசுறாங்களான்றது ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். காத்திருங்க.